எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற மீடியா பத்திரிகை எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் கால் கடக்க உள்ள நேரம் நின்றுருக்க ஃபேன்ஸுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல இந்த இடத்துல நன்றி சொல்ல வேண்டியது என்னுடைய அண்ணன், என்னுடைய குரு, எனக்கு வழிகாட்டி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து இத்தனை நாள் ஓடி இருக்குன்னா அதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார், அதுக்கப்புறம் பி வாசு சார், அப்புறம் சிவாஜி ப்ரொடக்ஷன். அந்த சிவாஜி ப்ரொடக்ஷன், வாசு சார், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இல்லைன்னா இந்த சந்திரமுகி இல்லை. அந்த சந்திரமுகி இல்லைன்னா இந்த டூவில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ அவங்க ஒரு பெரிய ஒரு மரம் வச்சு அந்த மரம் நல்லா வளர்ந்து அதில் இருக்கிற ஃப்ரூட்ஸை நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ குரு சூப்பர் ஸ்டாருக்கு, அவருக்கும் வாசு சாருக்கும், நம்ம சிவாஜி ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ் வந்து என் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்ருக்கிறவர். அந்த அன்பால் என்ன சொல்லிட்டாருன்னா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டார் நிறைய இடத்துல. இந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனை எல்லா இடத்துலையும் ஓடிட்டு இருக்கு. அந்த சூப்பர் ஸ்டார் பிரச்சனைக்கு ஏன்னா இப்போ என்ன கம்பேர் பண்ணி பேசுறதால அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய சூழலில் இருக்கேன். சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணும்னு விஜய் சார் கேட்டாரா? கேட்கல. அவர் எங்கேயாவது அலௌன்ஸ் பண்ணாரா எனக்கு சூப்பர் ஸ்டார் பட்டம் வேணும்னு கேட்டாரா? கேட்கல. நான் எப்போ போய் விஜய் சாரை பார்த்தாலும் தலைவர் எப்படி இருக்காரு, அவர் உடம்பு எப்படி இருக்குன்னு தான் கேட்பார். ஸோ அவருக்கு இவர் மேலே மரியாதை இருக்குது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பீச் படத்தை பற்றி ஆனால் படம் பரவாயில்ல அப்படின்னு சொன்னால் கூட இல்லைப்பா படம் சூப்பராக இருக்காம்பா, கலெக்ஷன் செமையாக இருக்காம்பா, நல்லா போயிட்டுருக்குப்பா, சன் டிவியில் சொன்னாங்கன்னு தான் சொல்லுவார். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஒரு குட்டி கதை சொல்லலான் இருக்கேன். ஆல்ரெடி ஒரு சேனலில் கூட சொல்லியிருக்கேன். ஒரு மாங்காய் மரம், ஒரு தேங்காய் மரம். ஓகே, தேங்காய் மரத்தில் மாங்காய் முளைக்கணும்னு நினச்சா முளைக்க முடியாது. அதே மாதிரி மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்கணும்னு நினச்சா முடியாது. மாங்காய் மரம் மாங்காய் கொடுக்கும், தேங்காய் மரம் தேங்காய் கொடுக்கும். ஸோ கடவுள் விதிக்கப்பட்ட விதி வந்து ரெண்டுத்துக்கும் வேறு வேறு. ஆனால் ரெண்டுமே ஒரே ஒரு மண்ணில் தான் வளருது. எப்படி அதை நம்ம பிரித்து பார்க்க முடியும்? ஒரே தாய் ஒரே மண், ரெண்டு மரம் வளருது, அதை எப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியும்? பார்க்கவே முடியாது. ஆனால் நடுவில் ஒருத்தர் வந்து சொல்லிட்டு போயிட்டார், அந்த மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்குதாம்பான்னு சொல்லிட்டு போயிட்டார். அதை பார்த்து எல்லாருமே மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்குதாம்பா, மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்குதாம்பான்னு. ஸோ எங்கே போனாலும் மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்குதுன்னு சொன்னால் நம்மளால் என்ன சொல்ல முடியும்? அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ மாங்காய் மரத்துக்கு நல்லா தெரியும் நான் மாங்காய் தான் முளைக்கிறோன்னு, தேங்காய் மரத்துக்கு நல்லா தெரியும் நான் தேங்காய் தான் கொடுக்க வந்திருக்கேன்னு. நடுவில் இந்த வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மாங்காய் மரத்தில் தேங்காய் முளைக்குதுன்னு எல்லாருக்கிட்டையும் போய் கேட்குறாங்க பாரு. அதெல்லாம் வேண்டாம், விட்டுருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். ஏன்னா எல்லாருமே இங்கே அண்ணன் தம்பியாக இருக்காங்க, எல்லாருமே வந்து ரொம்ப ஒற்றுமையாக, இது ஒரு குடும்பமாக இருக்குது. அது நடுவில் இருக்கிறவங்க தான் பிரிக்கிறாங்க. ஸோ இனிமேல் யாராவது வந்து அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டாங்கன்னு வச்சிங்களேன், தேங்காய் மரத்தில் தேங்காய் தான் முளைக்கும், மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் முளைக்கும், அர்த்தமைந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஸோ இந்த படத்தில் என்னக்கண்ணா வணக்கண்ணா, இந்த படத்தில் சுபாஷ்கரன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் ஒரு ஆடியோ ரிலீஸ் வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணி என்னுடைய மாற்றுத்திறனாளி பசங்களுக்கு 1 கோடி ரூபா டொனேஷன் கொடுத்து அவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க. முடியறதுக்குள்ள 15 டேஸில் இவ்வளோ பெரிய மறுபடியும் ஒரு கிராண்டாக. ஸோ லைக்கா ப்ரொடக்ஷனில் பண்ணுறது எனக்கு வந்து மிக பெருமையாக இருக்குது. பெரிய பெரிய ஹீரோ பண்ணுற படத்தில் நானும் பண்ணுறேன். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சுபாஷ்கரன் சார் அங்கே இருப்பார். அவர் ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆனால் இங்கே செயலில் நடக்கிறது வந்து தமிழ்குமரன் சார் தான். தமிழ்குமரன் சார் வந்து சொல்லணுன்னா ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார், ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், மாஸ்டர் ட்ரெய்லர் வேறு மாதிரி இருக்குது மாஸ்டர் அப்படின்னாரு. நான் வந்து ட்ரெய்லர் சவுண்டோடு பார்க்கல, இப்போ பார்க்கும்போது தான் தெரியுது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தமிழ்குமரன் சார் படம் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அதே ஸ்பீடில் இந்த படத்தை எங்கே எடுத்துகிட்டு போய் சேர்க்கணுமோ அந்த லெவலுக்கு பப்ளிசிட்டி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ சுபாஷ்கரன் சாருக்கும் தமிழ்குமரன் சார் கூட இருக்கிற எல்லா மேனேஜர்ஸுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் வாசு சாரை பற்றி நிறைய ஸ்டேஜில் நான் சொல்லியிருக்கேன்.
ஸோ நான் குரூப் டான்ஸராக இருக்கும்போதும் டைரக்டர், நான் டான்ஸராக இருக்கும்போதும் டைரக்டர், அசிஸ்டண்ட் ஆகும்போதும் டைரக்டர், நான் ப்ரொடியூசர் ஆனவனும் டைரக்டர், இப்போ நான் ஹீரோவாக இருக்கேன் இப்போ கூட டைரக்டர். இன்னும் என் ஃபியூச்சரில் என்னுடைய தம்பிக்கும் அவர் டைரக்ட் பண்ணுவா போல், நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுக்கும் டைரக்ட் பண்ணுவா போல். ஸோ அவ்வளோ எனர்ஜியோடு இருக்கார். காலையில் ஆன் டைம் வந்துடுவார், பர்ஃபெக்ட் டைம் வந்துடுவார். ஸோ இந்த படத்தில் எங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ரஜினி சாரை என் உடம்புல இது எடுக்கிறது தான் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அது எப்படி சார் அந்த சந்திரமுகி கங்காலேருந்து இல்லை, சந்திரமுகியில் ஆமாம் ஒரு டைலாக் இருக்குது. அந்த டைலாக் சொல்லிவிட்டு நான் வாக் பண்ணி வரணும். அந்த வாக் பண்ணி வந்து நிற்கிறேன். நான் நிற்கும் போது இல்லை, அங்கேருந்து சார் சார் மாஸ்டர் சார் தெரிகிறாரு, கொஞ்சம் கம்மி பண்ணிங்க அப்படின்னா. அப்புறம் சாரை நான் கேட்டேன், சார் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணி காமிங்க சார், அது அந்த வாக் வரமாட்டேது சார், கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அவர் வந்தார். அவர் அப்படி போயிட்டு அப்படி விட்டுட்டா அப்படி வந்தார். அப்படி நின்னார், இப்படிலாம் ஸ்டைல்லாம் திரும்பி பார்த்தார். அப்புறம் நான் அவர் அங்கேருந்து இப்படியே சைடில் பார்த்தேன், என்ன சார் அப்படின்னு. இந்த மாதிரி பண்ணுங்க மாஸ்டர், இது கூட ரஜினி சார் வாக் மாதிரி தான் சார். அப்படியேப்பா சொல்கிறேன், ஆமாம் சேம் பிளட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எங்கள் 2 பேருக்கு இருக்க டஃப் அதுதான். ஸோ வாசு சார், இந்த படத்தில் எனக்கு என்ன பேர் கிடைச்சாலும் அது உங்கள் பாதத்துக்கு தான் சார். தேங்க்யூ ஸோ மச். கங்கனா மேம் நமஸ்தே. ஃபஸ்ட்டு கங்கனா மேம் நான் கங்கனா மேம் தான் கூப்பிட்டேன் ஃபஸ்ட் டே. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஜாலியாக சிரித்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒரு கன்மேனோடு வருவாங்க, 3-4 கன்மேன் தான் கூட வருவாங்க. அப்புறம் பாம்பேயில் பயங்கர டெரர் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிஜமாக அவங்க அப்படி தான். ஆனால் அந்த கன் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு ஒரு திருட்டு மொழி பேசலாமா, இல்லை இவங்க ஏதாவது சைகை காட்டி அவங்க ஏதாவது ஷூட் பண்ண வம்பு எதுக்கு, நம்மளை நிறைய குடும்பம் இருக்குன்னு. அப்புறம் செகண்ட் டே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா பேசுகிறாங்களா. அதுக்கப்புறம் ஹாய் கங்கனா மேடம் அப்படின்னு, அப்புறம் ஹாய் அப்படி போச்சு. அப்புறம் லாஸ்ட் டே கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசினாங்க. சார் கூப்பிட்டு பாப்பா என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு, ஹாய் கங்கு அப்படின்னு. ஹாய் மாஸ்டர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓகே அப்படின்னா. ஆஹா, என்னடா இது இவ்வளோ குழந்த மாதிரி இருக்காங்களே. ஸோ கங்கனா மேடம் வெளியே பார்க்குறதுக்கு தான் அப்படி இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டு. மேடம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ணது ஐ எம் ஸோ ப்ரௌட். ஸோ கங்கனா மேடத்தை வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன், 4 நேஷ்னல் அவார்டு வின்னர் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அவங்க என் கூட வந்து நடிக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம். மஹிமா, உங்கள் மலையாளத்தில் படம் பெரிய ஹிட்டாக இருக்குது, வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய படம் உங்களுக்கு ஹிட் ஆகணும். ஸோ ஸ்வீட். சிருஷ்டி ரொம்ப தேங்க்ஸ் சிருஷ்டி. டைரக்டர்லாம் போட்டு அவ்வளோ கலாச்சதுக்காக மரியாதை இல்லாமல் பண்ணியிருக்கீங்க. மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேணான்னு பார்க்குறேன், ஏன்னா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சொல்லிட்டாது. அதே மாதிரி சுபிக்ஷா ரொம்ப தேங்க்ஸ் இந்த படத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணது. அப்புறம் குட்டீஸ் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரவி மரியா ரொம்ப சந்தோஷம், நீங்கள் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் வாட்செல்லாம் வாங்கி கொடுத்து. ஸோ இந்த படத்தில் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண சந்தோஷம் சார், உங்களுக்கு நன்றி. பழனி, அப்புறம் டீம், டைரக்டர் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பாலகுமார் உங்களுக்கு, அப்புறம் அவர் எங்கே இல்லையா, சுகுமார் இல்லையா, சுகுமார், சுகுமார் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டீமுக்கு எல்லாருக்கும், கோ டைரக்டர் எல்லாருக்கும் நன்றி. ஃபைட் மாஸ்டருக்கு, இதில் ஒர்க் பண்ண டான்ஸ் மாஸ்டர், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் சந்திரமுகி படத்தில், இந்த படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இருக்குது. அவங்க நடந்து வருவாங்க, கங்கனா மேடம் நடந்து வருவாங்க. நடந்து வரும்போது அந்த டைலாக் நான் பேசணும். இப்போ சந்திரமுகி டைலாக்னால் நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு படம் புக் பண்ணும்போது, சந்திரமுகி இங்கே வா, உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா, அடித்து தூள் கிளப்பிடுவேன், அப்படிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் வாஸ் சார் வந்து தூய தமிழில் கொடுக்குறாரு. நம்ம ஏதோ பிறந்தது ராயபுரம், நம்ம ராயபுரம் ஏரியா, என்ன தூய தமிழில் டைலாக் வருதுன்னா, ஆமாம் வேட்டையன் அப்படி தானே பேசுவான். அப்புறம் சந்திரமுகி நடந்து வரும்போது அந்த டைலாக் நான் பேசணும். ஃபர்ஸ்ட் எனக்கு வரவே இல்லை. அப்புறம் இந்த லக்க சொல்லும் போது தலைவர் வந்துடுறாரு, லக்கன்னு தலை ஆடுது, தலையை நம்மளே பிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அவர் ஸ்டைல் இல்லாமல் சொல்லணும். பட் அந்த சந்திரமுகி டைலாக்கை ஆனால் சந்திரமுகி டைலாக் மேடம் ஸ்டேஜுக்கு வந்து நான் அந்த டைலாக் இங்கே சொல்ல போகிறேன். நீங்களே கூப்பிட்ட அப்புறம் நீங்கள் கூப்பிட்டு மேடம் ப்ளீஸ் கம் அப்படின்னு கூப்பிடுங்க. ராகவன் கமிங் அப்படின்னு. மேம் யூ ஹேவ் டு ஜாயின் us on stage.
அந்த டைலாக் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வாயில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அந்த தூய தமிழ்ன்றது வரவே இல்லை. அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அதெல்லாம் பண்ணியாச்சு. சந்திரமுகி, என் அருகில் வந்து என்னை கட்டி அணைக்கும் பொழுது உன் கண்களில் இருந்த காமம் உன் விரல்களில் இல்லை. அதில் ஏதோ ஒரு பதட்டத்தை உணர்ந்தேன். சந்திரமுகி, என்ன தைரியம் இருந்தால் உனக்கு என் அரண்மனைக்குள், என் கோட்டைக்குள் உன் காதலை கொண்டு வந்து ஒளித்து வைத்து விட்டு என்னிடம் சரசமாடுவதில் போல் நீ கோசமே நாடகமாடுகிறாய். இந்த டைலாக் பேசுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு பாருங்க. வாசு சார், ஒன் மோர் ஃபர்ஸ்ட் மோர் கொடுங்கப்பா, அதுக்கப்புறம் நான் ஒன் மோர் பண்றேன்னு. அதான். ஸோ you have to say one time. You have to say the dialogue, bro. The whole thing. Should I go? This was amazing. This was wonderful. Okay. I have to say like a Vetian. Like Vetian, huh? மேடம் கூட ஒரு டான்ஸ் போட்டா நல்லா இருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா நல்லா இருந்தாங்க. இவங்க டான்ஸ் ஆடலனா எப்படி? That was mind blowing, literally. என்னங்க என்ன அப்படி நடிக்குது, ஓவர் கண்ணு மூக்கு எல்லாம். நல்ல ஒரு பாட்டா போடுங்க. மாஸ்டரே கேட்ட அப்புறம் வந்து ஆடாம இருக்க முடியும். நான் மைக் நான் புடிச்சுக்கிறேன் மாஸ்டர். ஆடும்போது நம்மளுக்கு எதுக்கு பேச்சு? மாஸ்டர், என்ன ஸ்டைலு, என்ன இது, என்ன டான்ஸ் வேற நடுவில் வந்துட்டு பயங்கரமா இருக்கு மாஸ்டர். இதெல்லாம் நாங்கள் பார்த்தே ஆகணும். ஸ்க்ரீன்ல பிரிச்சுட்டார் நிஜமா. ஆனால் மேடம் அந்த ஒரே டைலாக் தான் நான் இங்கேருந்து பார்த்தேன், இந்த ஆங்கிள் இருந்து எனக்கே லைட்டாக பயமா இருந்தது. அந்த மாதிரி தான். இட் வாஸ் பிரில்லியன்ட் டு see you both together. கண்டிப்பாக நிறைய ஜாலியாக பயங்கர ஃபன் மூமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஃபன்னாக இருக்காங்க, அவ்வளோதான். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஸ்டார் மாதிரியே பழக மாட்டாங்க, ரொம்ப டவுன் டு எர்த், பட் பிடிச்சா அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா. அண்ட் தேங்க் யூ so much for being such a sport, ma'am. எங்களுக்காக you look beautiful. Thank you so much. அழகே என்னை பார்த்து அழகே சொல்லி சரி விட்டுருங்க. என்னுடைய கேமராமேனுக்கு என்னுடைய நன்றி தெரிவிச்சேன். சாரி சார், நான் இங்கேருந்து இந்த கலரில் தான் வருவேன், ஆனால் ஸ்க்ரீனில் மட்டும் ஏதோ ஒரு கலராக காமிப்பீங்க நம்மளை. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் என்னுடைய மேக்கப் மேன் கணேஷுக்கு இப்படி தான் உள்ளே போவேன், வெளியே வரும்போது வேறு ஆளாக மாதம் உள்ளே போன ஸ்டைலாக வெளியே அனுப்புவார் கணேஷ். தேங்க்யூ. அப்புறம் என்னுடைய காஸ்டியூமர் தோரத்துடைய அசிஸ்டண்ட், அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. அப்புறம் யாராவது மறந்துருந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். மேம் நீங்க you can go have your seat. Thank you so much ma'am for being such a sport. இன்னும் முடியல, இனிமே தான் மெயின் பிக்சரே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அனுப்ப மாட்டோம்ல, வாங்க. அதாவது சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு கான்செப்டே என்ன அப்படின்னா, சந்திரமுகிக்கு ஒரு தீராத ஒரு ஆசை இருந்திருக்கு. அதை நிறைவேறாம வந்து ஒவ்வொரு ஜென்மமா வந்து எங்கேயாவது வந்து அதை நிறைவேற்றிக்கணுங்கிற அப்படி ஒரு அந்த ஒரு வெறி, அந்த ஒரு இது எல்லாமே இருக்கு. அந்த மாதிரி நம்ம சந்திரமுகி செட்ல பல பேருக்கு சில ஆசைகள்லாம் இருக்கு. ஸோ அந்த ஆசையை வந்து ஒன்னொன்னா கேட்டு லாரன்ஸ் மாஸ்டர் கிட்ட ஆசைப்படுற ஒரு விஷயம், அதை கேட்டு நீங்க எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்க போறீங்க. அவர் ஒரு சிறந்த மனிதர், நல்ல மனிதர், யார் என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாத ஒரு மனிதர் இல்ல. அதனால நீங்க வந்து பண்ணிடலாம். ஓகேயா? என்ன வேணா கேட்பாங்க, எல்லாத்துக்கும் ரெடியா இருக்காரு. முதல்ல குட்டி பசங்களே அழைப்போம். மான்சி வாமா. ஹாய் மாஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கூட நடிச்சதே எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஃபீலிங்காக இருக்கேன், ஹாப்பி அண்ட் ப்ரௌடு. ஸோ என்னோட ஆசை என்னென்னா, காஞ்சனா மூவியில் வந்துட்டு உங்களுக்கு பயம் வந்துச்சுன்னா
கோவை சரளா மேம் இடுப்பில் போய் உட்காந்துப்பீங்க. எனக்கு இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அதனால் உங்கள் இடுப்பில் வந்து உட்காந்துக்கிட்டா. கோவை சரளா மேம் இடுப்பு மேல உட்காரும் போது இதை யோசிச்சிருக்கணும். அதனால அது ஓடி வந்து உங்க இடுப்புல உட்கார்றேன்னு கேக்குறாங்க. என் இடுப்புல உட்காரணுமா? ஆமா. வா. இதெல்லாம் ஆசை. நல்ல வேளை நானா கேட்டா என்ன சொல்லுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. நான் 1 2 3 கோ சொல்லட்டுமா? 1 என்ன ரன்னிங் ரேஸ் ஓடுற மாதிரி இருக்கிறேன். அப்படி ஓடிட போறீங்க. 1 2 3 கோ. திரும்ப போது என்ன மாஸ்டர் இல்லரி அப்பா ஜம்ப் பண்ணுமா? So cute, so cute. Thank you so much, master. Thank you so much. Thank you so much, master. இப்போதான் தெரியுது மாஸ்டர், நீங்க போய் ஏறி உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆயிருக்கும் மேம்லாம். சரி, உங்களுக்கு இது மாதிரிலாம் பயம்லாம் ஏதாவது இருந்தா இருக்கா? அந்த மாதிரிலாம் பேய் பயம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா என்ன பண்ணுவீங்க? பேய் பயமா? தைரியமா நின்று பேசுறேன். எப்படி சார் மாஸ்டர் பழைய ஜோக்கா இருக்கு மாஸ்டர், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. பாருங்க, என்ன அழகுன்னு ஒரு அழகு சொல்லிட்டு போயிருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து அதை வந்து கவுண்டர் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ அடுத்ததா வந்து யாரு கேட்கலாம்? ஹூஸ் கோயிங் டு, யாரோட ஆசை நெக்ஸ்ட் கேட்கலாம்? மஹிமா மாஸ்டர். மஹிமா மாஸ்டர் திஸ் இஸ் மை செகண்ட் ரிக்வெஸ்ட். சந்திரமுகி பேய் படம், காஞ்சனாவும் பேய் படம். காஞ்சனா படத்தில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு டயலாக் சொல்லியிருக்கீங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச டயலாக். தெரிஞ்சிருச்சா? நீங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? அந்த டயலாக் எங்களுக்காக ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இட்ஸ் a kind request from your ஜோடி. ப்ளீஸ் மாஸ்டர், அந்த ஒரு டயலாக் மட்டும் தான். தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சா? காஞ்சனா முழுசா காஞ்சனாவை மாறிய வேட்டையனே பண்ணுங்க. இப்பதான் வேட்டையனே எப்படி மாறணும்? இப்ப மறுபடியும் அங்கிருந்து இப்படி போகணுமா? லைஃப் இஸ் a circle மாஸ்டர். தெரிஞ்சிடுச்சா மாஸ்டர்? வாக் மாஸ்டர். வாக்கா? தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் சந்திரமுகி இந்த 15th ரிலீஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சிடுச்சா? இன்னும் ஒண்ணே கேட்டலாம். எல்லாம் படத்துக்கு போனோமா? நம்மளாம் மாஸ்டர் ரசிக்கிறாங்க மாஸ்டர். யாரு நகரவே இல்ல, படம் தான் இங்க பாக்குறோமே. இருங்க, எல்லாம் படத்துக்கு போனோம்ல, சீக்கிரம். அந்த படம் தான் நம்ம வேண்டாம் அக்கா, பச்சை படம் அக்கா, இங்கே நிக்க விட்டுருக்கீங்க போல. அடுத்தது யாருக்கு? அடுத்தது அந்த ஆசை யாருக்கு இருக்கு? யார் கேட்க போறீங்க? சுஷ்டி. அன்னமலை படத்துல ஒரு டயலாக் சொல்லிடுறீங்க. என்னது? அவங்க சொன்னாலே நமக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ணாமலை படத்துலயா? அண்ணாமலை படத்துல இருந்து ஒரு டயலாக் சொல்லுங்கன்னு கேட்கணும். தலைவர் உங்களிடம் இருக்கு, நாளை குறிச்சு வச்சுக்கோ. அதேதான். அதானே? எப்படி என் குடும்பத்தை இடிச்சு நடுத்தருவில் நிக்க வச்சுக்கலாம், அதே மாதிரி அவன் குடும்பத்தை இடிச்சு நடுத்தருவில் கொண்டு வரலடா. மலைடா அண்ணாமலை. அவ்வளவுதான். என்ன அவங்க எல்லாம் இருக்காங்க அங்க பாருங்க, அவங்கள மட்டும் விட்டா அவங்க ஃபீல் பண்ணுவாங்கல்ல. இல்லைங்க மாஸ்டர், அம்மாக்காக கோயில் கட்டியிருக்கீங்க, நண்பனுக்கு கோயில் கட்டின்னு நண்பனுக்காக டான்ஸும் ஆடிருக்கீங்க. இங்கே இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களோட ரொம்ப ஸ்பெஷலான ஃபேன் நானும் இருக்கேன். உங்களோட ஆடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வாயா என் வீரா சாங் உங்களோட டான்ஸ் ஆடணும். இப்போ வாயா என் வீரா ரொமான்ஸ் மாஸ்டர் வாங்க. இதெல்லாம் ஆசை. இந்த மாதிரி ஆசை கேட்டா நல்லா இருக்கும் எங்களுக்குலாம். மைக் எதுக்கு மாஸ்டர்? ரொமான்ஸ்ல கொடுங்க மாஸ்டர். போடுற மாஸ்டர், மைக்க கொடுங்க மாஸ்டர். வாயா, அதான் அந்த பாட்டு தான், அதே தான் வருது. நல்ல ஃப்ரீ ஷோ போயிட்டு இருக்கு, ஜாலியா இருக்கு.
செம்ம பாட்டு, இப்படி கையை பிடிச்சி இப்படி ரோலிங்லலாம் ஓடுவீங்கன்னு பார்த்தா இப்படி அடக்கொடுக்கமாக ஆடி அமைச்சிருக்கீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை வேணாம், நெக்ஸ்ட் எனக்கு வரும். அவ்வளோதானே? தேங்க்ஸ் சொல்லிடலாம் எல்லாருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இப்படி ஒரு என்டர்டெய்னரை நான் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது நிஜமாவே. ஏன்னா இவ்வளோ ஒரு நல்ல ஸ்போர்ட், டெஃபினட்டாக ஹி டிசர்வ்ஸ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஏன்னா என்ன கேட்குறோமோ என்ன ஆசைப்படுறோமோ எல்லாமே வந்து மாஸ்டர் இன்னைக்கு வந்து நமக்காக பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் இருந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்போ நமக்கு வந்து சந்திரமுகி 2 செப்டம்பர் 15 அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த மால் இதே மாதிரி கூட்டத்தில் நிறைய போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு வருஷம் ஓடிச்சுன்னா வேற மாதிரி நம்ம கொண்டாடுறோம். ஸோ இப்போ நம்ம ஒரு அழகான photo opportunity with the cast and crew. ஒரு அழகான group photoக்காக everybody, Kangna man please join us. வாசு சார் வாங்க.